ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப வெரைட்டியான ஒரு ஹெல்த்தியான பலகாரம் செய்ய போகிறோம். இந்த பலகாரம் குழந்தைகளுக்கு இல்லாமல் பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் மட்டும் சேர்த்து தான் இந்த பலகாரம் பண்ணியிருக்கேன். வீடியோஸ் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் கரெக்டாக புரியும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 3 நேந்திர பழம் எடுத்திருக்கேன். நம்ம பழம் எல்லாம் வாங்கி வச்சோம்னா ரொம்ப பழுத்துட்டலே இருக்குது. இப்போ தோலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கருகருன்னு இருக்கிற பழமெல்லாம் யாருமே தொட மாட்டாங்க, எல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பழமாக பார்த்து நீங்கள் எடுத்துருங்க. அதுதான் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதே இப்போ ரெண்டு துண்டாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு ஸ்டீமர் வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதுக்குள்ளே போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் டைரெக்டாக இந்த பழத்தை தண்ணியில் போட்டு நீங்கள் வேக வச்சு எடுக்கக்கூடாது. என்னோடய ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க, அவங்க பழம் வேக வைக்கிறது டைரெக்டாக தண்ணிக்குள்ளே போட்டு தான் எடுப்போம் அப்படின்னு. அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி குக்கரில் நம்ம வேக வைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டீமர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளுக்கு இது ரெடி ஆகியாச்சு. ஒரு 5 நிமிஷம் தான் வேக வைக்கிறதுக்கு டைமு. இப்போ இதையெல்லாம் நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்து அதுக்கு மாற்றிட்டோம். நம்ம இப்போ கை பிடிக்கும்போது கொஞ்சம் சுடுற மாதிரி அந்த டைமில் இப்போ இந்த தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம ஆறுறதுக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த பழத்தையெல்லாம் நாம் நல்லா மேஷ் பண்ணி எடுக்க போகிறோம். அது நம்ம இந்த சூட்டோடு சூடாக செய்யும்போது தான் அது ரொம்ப நல்லா பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஆற வச்சிட்டோம்னா கொஞ்சம் கட்டி ஆகிடும். அதனால் எந்த டைம்லேயும் நல்லா மேஷ் பண்ணி நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க. கட்டையெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது பண்ண அங்கே உரமாக இருக்கட்டும். இப்போது அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கேன். அதில் ஒரு பவுல் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திட்டு, ஒரு மீடியம் சைஸ் இருக்கிற தேங்காயில் ஒரு முடி தேங்காய் சிரவி எடுத்துருக்கோம். இப்போ இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட ஈரப்பதெல்லாம் மாறி லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதை ஆறட்டும். இப்போது இதுக்கு அடுத்தது நமக்கு தேவை ப்ரெட்டு தான். ஒரு 4 பீஸ் ப்ரெட்டு நான் எடுத்திருக்கேன். சாதாரணமாக நம்ம ஒரு மில்க் ப்ரெட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான். இப்போ குட்டி குட்டியாக நம்ம அந்த கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அந்த ப்ரெட்டு எல்லாம் நம்ம அதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போது ஏலக்காய் தறி, 2 ஏலக்காய் தறி சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வெல்லம் சேர்த்திடலாம், இல்லை நம்மளோட சாதாரண சீனி சேர்த்திடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த தேங்காய் துருவல் சேர்த்தி நாம் இதையே பொடி பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். தண்ணியெல்லாம் ஊற்றாமல் இப்படி உதிரியாக நமக்கு கிடைக்கணும். இப்போ அதையே நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்தா பழத்தில் நம்ம சேர்த்திடலாம். இப்போது அதையே நம்ம கை வச்சு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் எப்படி மாவு பிசையுமோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நம்மளுக்கு இது கொஞ்சம் கட்டியாக தான் நம்மளுக்கு தேவை. பாருங்கள், பாருங்கள், தொட்டு பார்த்தாலும் இப்படி போகணும். நல்லா சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் கட்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு கட்டியாக இல்லை கொஞ்சம் தண்ணியாக போச்சு அப்படின்னா, தண்ணி மாதிரி தான் இருக்குதுன்னு நம்ம கை பிடிக்கும்போது இப்படி பாருங்கள், கையிலெல்லாம் ஒட்டாமல் இருக்கணும். அந்த ஒட்டுற மாதிரி இருந்தால் இன்னும் ப்ரெட் இருந்தால் நீங்கள் அதே க்ரஷ் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உருண்டை பிடிச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அது எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இதையெல்லாம் நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகியாச்சு. இதிலேருந்து ஒரு உருண்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ அந்த தட்டை அப்படியே ஓரமாக நகர்த்தி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்படியே இந்த உருண்டை இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நாம் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இப்போ இதே மாதிரி கையை வச்சுட்டு இப்போ நல்லா அழுத்தி விட்டு இப்படி இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு நீங்கள் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையை வச்சு இப்போ கொஞ்சம் அழுத்தி விட்டு அப்புறம் கீழே போட்டு இப்படி நல்லா ரெக்டாங்கிள் மாதிரி பண்ணி விட்டுருங்க. இதே ஷேப்பு தான் வேணுங்கிறது கிடையாது, உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது நான் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பிலும் பண்ணியிருக்கேன். நம்ம இப்படி தட்டை வடைக்கெல்லாம் எப்படி தட்டு கையில் வச்சுருவோம் அந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துருக்கோம். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எனக்கு பார்க்குற கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை ஆகும்போது கொஞ்சம் ஈஸியாக ஃப்ரை ஆகிடும். இந்த மாதிரி பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா. இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு தவா வச்சுருக்கேன். ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நம்மளோட பலகாரத்தை எல்லாம் நம்ம இப்படி போட்டு விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நெய் வேணும்னா இதுக்கு மேலேயும் கூட கொஞ்சம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெய்யெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா அப்ளை பண்ணி எடுத்துடலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி நீங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடும் கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி ஒரு ஃப்ரை ஆகிற மாதிரி கொஞ்சம் ஒரு
கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள் மேலாலெல்லாம் இப்போ கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் நாம் இதை வேறொரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது இதே மாதிரி தட்டை மாதிரி நான் தட்டி எடுத்துகிட்டேன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரியும் தட்டி எடுத்துருக்கேன். அதையுமே இப்போ இதே மாதிரி ஃப்ரை பண்ணி நாம் எடுத்துடலாம். வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ஈஸி அண்ட் டேஸ்டியான ஸ்வீட் நமக்கு ரெடி ஆயாச்சு. நம்ம சட்டுன்னு நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுமா. நம்ம ப்ரெட்டு, பழம், தேங்காய் மட்டும்தான் அதிகமாக நமக்கு இது தேவைப்படும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பார்க்குற மாதிரி கிடையாது. செஞ்சு பார்த்தது இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி கொஞ்சம் புதுசாக இருக்குது, அப்புறம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நாளைக்கு இன்னொரு வெரைட்டியான ரெசிபி மாயிட்டு வரேன். டாட்டா, பாய்.